மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பெரும்பாலும் இன்னைக்கு தண்ணீர் நம்ம ஒரு 3 லிட்டர் ஆவரேஜாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கம்பல்சரி எடுக்கணுமா அப்படின்னம்னா ஒரு மனிதர் ஒரு 20 கிலோ எடைக்கு ஒரு 1 லிட்டர் அப்படின்ற ஆவரேஜில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 60 கிலோ இருக்கிறாங்கன்னா அவங்க 3 லிட்டர் அவசியம் எடுக்கணும். அதுவே ஒரு 80 கிலோ இருக்கிறாங்க, 100 கிலோ இருக்கிறாங்கன்னா அப்போ பாருங்களேன், 20 கிலோவுக்கு 1 லிட்டர்னா அப்போ அங்கே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மாறிடுது. அதான் ஒரு விஷயம். எதுக்குங்க இந்த தண்ணி எடுக்கணும்? இந்த தண்ணி நமக்கு எதற்கு தான் நம்ம உடம்புக்குள்ளே பயன்படுது அப்படின்னம்னா, இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பாத்திரம் கழுவுறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து இப்படி நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸுக்கும் வாட்டர் அவசியம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இந்த க்ளீனிங் நடக்குதுல்ல, இந்த க்ளீனிங் பண்ணணும்னா அதுக்கு வாட்டர் அவசியம். அப்போ நம்ம அந்த வாட்டரை கம்மியாக கொடுத்துட்டு ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே லோடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னா அப்போ என்ன நடக்கும்? இதை அரைக்கிறது, கழிவை வெளியேற்றுறது, இந்த மண்டலங்கள் அதாவது அந்த உறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பலவீனமாகும். அதனால தான் தண்ணீர் பற்றாக்குறையினால தான் நமக்கு சிறுநீரகத்தில் ஸ்டோன்லாம் ஏற்படுது, சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. இன்றைக்கி கொழுப்பு நமக்கு படியுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தண்ணீர் நாம் சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொழுப்பு நம்ம உடம்புல படிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை ஈஸியாக வெளியேற்றிடும். நீங்கள் ஒரு 10 துணியை எடுத்து போட்டு துவைக்கிறதுக்காக உள்ளே போட்டுக்கிறீங்க. ஆனால் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அந்த சட்டையில் உள்ள அழுக்குகளை எடுக்கும் இல்லைங்களா? அப்போ அதற்கு தக்கன நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்துக்கணும் இல்லையா? அந்த வகையில் நாம் இந்த 20 லிட்டருக்கு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படின்ற ஆவரேஜ்லையாவது நம்ம தண்ணீரை எடுத்துக்கிறது நல்லது. அதில் இன்றைக்கி தண்ணீர் அப்படின்னு பார்த்தோம்னா மினரல் இல்லாத வெறும் மினரல் வாட்டரை தான் நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மினரல் வாட்டர்ன்ற பேரில் மினரல் இல்லாத வாட்டரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வேறு வழி இல்லை. இன்றைக்கி சூழல் தண்ணீர் பார்த்திங்கன்னா அவ்வளவு சுத்தமானதாக நமக்கு கிடைக்கல, சத்தானதாக நமக்கு கிடைக்கலங்கும் பொழுது இதை சத்தாக நம்ம மாற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தண்ணீரை எப்படி சத்தான உயிர் சத்து உள்ள நீராக மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் உடம்புல மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். உடம்புல நல்ல கிளென்சிங் சூப்பராக நடக்கும். நல்ல எனர்ஜி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, 7 நாள் வாரத்தில் 7 நாளும் 7 வகையான உயிர் சத்து உள்ள நீரை, கழிவு நீக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு நீரை நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அப்போ 7 நாளைக்கான 7 தண்ணீர் சொல்கிறேன். அதை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே கிளென்சிங் தாங்க பண்ணணும். இப்போ உங்கள் உடம்புல ஏதாவது அரிப்புகள், ஊறல்கள் அது மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே உங்களுடைய ரத்தத்தில் நச்சு கழிவுகள் ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை வெளியேற்றாமல் நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் அரிக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்குதா, மருந்து இருக்கான்னு தேடினீங்கன்னா சரியாக வராது. இதற்கு நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முதல் நாள் தூங்கக்கூடிய தண்ணியாக வெற்றிலையும் கொஞ்சம் மிளகும் சரிங்களா, நைட்டே நீங்கள் ஊற போட்டலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது நம்ம மார்னிங்கில் ஊற வைக்கலாம். சப்போஸ் நைட் நீங்கள் ஊற போடலைன்னா, ஏன்னா சடனாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெற்றிலையும் அந்த மிளகையும் ஓகேங்களா, ஒரு 4 மிளகு குறைஞ்சபட்சம் அந்த 4 மிளகு உங்களுக்கு தேவைக்கேற்றார் போல் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ரெடி பண்ண போகிறீங்க, 2 லிட்டர் தண்ணி ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தக்கன கூட்டிக்கலாம். அதுபோல் வெற்றிலையோட அளவையும் கூட்டிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே தட்டி சுடுதண்ணி மாதிரி அப்படியே நீங்கள் பாயில் பண்ணலாம். பாயில் பண்ணிங்கன்னா எசன்ஸ் நல்லா இறங்கிடும். இது உடனே ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. உடனே இல்லைங்க, நைட்டே ஊற போட்டுறேன். நான் என்ன பண்ணோம்னா, மிளகு அப்படியே மிளகை லைட்டாக தட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெற்றிலையை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கீறி போட்டுருங்க. அதாவது அதை கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ஊறி காலையில் இந்த வெற்றிலையும் மிளகினுடைய சாறு ரசம் இறங்கியிருக்கும். இந்த தண்ணீரில் அந்த 1 லிட்டரை நீங்கள் சிப் பண்ணி குடிச்சிட்டே வரணும். எப்போல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ தேவைப்படுதோ அந்த சமயத்துக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம். மற்ற 1 லிட்டர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர் கூட குடிக்கலாம். ஆனால் ஒரு நாள் முழுவதுமே நீங்கள் தண்ணி குடிக்கணும்னா அந்த வெற்றிலை மிளகு தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சே நினச்சிங்க, என்ன நடக்கும்னா நச்சு கழிவுகள்லாம் அடித்து வெளியேற்று. ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய ஸ்கின்னில் அரிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட்டு நாள் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஊற வச்சும் சாப்பிடலாம் அல்லது கொதிக்க வச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே போல் ஜீரகத்தை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா எசன்ஸ் இறங்கின தண்ணியை அந்த ஒரு நாள் முழுவதுமே குடிக்கணும். வெறும் ஜீரகம் ஊற வச்ச தண்ணி. உடனே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த சுடுதண்ணியில் அந்த ஜீரகத்தை போட்டு நல்லா பாயில் பண்ணி எசன்ஸ் நல்லா இறக்கி நீங்கள் ஒரு 1 லிட்டரோ 2 லிட்டரோ உங்களுடைய தேவையான அளவுக்கு முடிஞ்சால் ஒரு நாள் முழுவதுமே
அந்த தண்ணி தாங்க. இதை 2வது நாளாக நீங்கள் வந்து கடைபிடிங்க. இதே போல் இப்போ இது நல்லா வந்து கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். சீரகம் உங்களுக்கு தெரியும், சீர் ப்ளஸ் அகம் தான் சீரகம்பாங்க. உடம்பை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளே சீர்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நபர் ஜீரகம். ஜீரகம் மாதிரி ஒரு இது கிடையாது நல்ல சீராக்கிறதுக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா செரிமான மண்டலத்தை நல்லா சீர் பண்ணி கொடுத்துரும். கேஸ் எல்லாம் இருந்தாலும் வெளியேற்றி விட்டுரும். ஜீரண மண்டலம் நல்லா சிறப்பாக இயங்குவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சிறுநீர் சூப்பராக வெளியேறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எடுத்துங்க பெட்டர். 3வது நாள் அப்படின்னம்னா வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த வெந்தயத்தை நைட்டு ஊற வச்ச தண்ணியை அடுத்தது மறுநாள் முழுவதும் சாப்பிட்றீங்க. இது 3வது நாள். நீங்கள் வெந்தய தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரையே சத்தாக மாற்றி முழு தாதுகளோட குடிக்க போகிறீங்க. வெந்தயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த வெந்தயம் பண்ணிடுவார். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கி சர்க்கரை நோயாளியாக நீங்கள் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு நாள் முழுவதுமாக அந்த வெந்தய தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள் வருவதை உங்களால் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை பார்ப்பார். முடி நல்லா சைனிங் ஆகும், ஸ்கின்னு நல்லா சைனிங் ஆகும். உங்கள் பாடியில் ஜாயின்ஸில் லூப்ரிகேஷன் கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பெட்டர். 4வது நாள் ஆவாரம்பூ தண்ணி. இந்த ஆவாரம்பூவை அது போல் நைட்டு ஊற வச்சுட்டு அதே போல் காலையில் அந்த எசன்ஸ் இறங்கின அந்த தண்ணியை ஒரு நாள் முழுவதும் சாப்பிட்டுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நீங்கள் ரெடி பண்ணணும். நைட்டு ஊற போடலைன்னா நீங்கள் சுடுதண்ணியில் பாயில் பண்ணி அந்த எசன்ஸ் இறங்கணுன்னா அந்த தண்ணியை ஆற வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்டே வரலாம். இதுதான் விஷயம். அப்போ 4வது நாள் ஆவாரம்பூ தண்ணி சாப்பிட்டீங்களா? அடுத்தது 5வது நாள் அப்படின்றது நெல்லிக்காயை நைட்டே ஊற வச்சுருங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. ஓகேங்களா? காலையில் நல்லா அந்த சாறு இறங்கியிருக்கும். அல்லது அதை நீங்கள் ஜூஸாக கூட ஆக்கிடலாம். ஆனால் ஜூஸ் கம்மியாக இருக்கணும், தண்ணி நிறைய இருக்கணும். ஓகேங்களா? அது அந்த மாதிரி ஒரு லிட்டர் தண்ணினா ஒரு நெல்லி, பெருநெல்லி ஒரு நெல்லி போதும் அந்தளவுக்கு. அப்போ தண்ணி தான் நம்ம அதிகமாக குடிக்க போகிறோம். ஆனால் இந்த ரசம், இந்த நெல்லி ரசம் இறங்கின ஒரு சாறை சாப்பிட போகிறோம். ஒரு நாள் முழுவதும் நெல்லிக்காய் சாறு உள்ளது நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் சத்து நல்லா கூடும். அறுசுவை உள்ள உணவு இன்றைக்கி நெல்லிக்காய் தான். அப்போ அறுசுவை நமக்கு நல்லா கிடைக்கும். நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்கின்னு நல்ல அந்த மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். பிரெயினுக்கு நல்ல சக்தி ஊட்டுறதை கொடுக்கும். ரத்த ஓட்டம் நல்லா சீராக இயங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்கும் நெல்லிக்காய் சாறு. சாப்பிடுங்க. அதை ஒரு நாள் முழுவதுமாக தண்ணியாக சாப்பிடுங்க. அடுத்தது கருப்பு திராட்சை. இந்த கருப்பு திராட்சை 6வது நாளாக நம்ம என்ன பண்ணுறோம், கருப்பு திராட்சையை நல்லா ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அந்த கருப்பு திராட்சை ஊறின தண்ணியை ஒரு நாள் முழுவதும் சாப்பிட போகிறீங்க. என்ன நடக்கும்னா ஹீமோகுளோபின் உங்களுக்கு நல்லா ஏறுங்க. யாருக்காவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியை ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹீமோகுளோபின்லாம் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போ 7 நாளும் மாற்றி எடுக்கிறதுல ஃபுல் பாடியும் கிளென்சிங் ஆக போகுது. அதான். அப்போ 6வது நாள் கருப்பு திராட்சை ஊற வைத்த தண்ணீர் ஒரு நாள் முழுவதுமாக நம்ம எடுக்க போகிறோம். 7வது நாள் நம்ம வந்துட்டு எலுமிச்சை தேன் இதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இதை நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. காலையில் நீங்கள் தண்ணி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சிட்டு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தேன் கலந்துக்கிறோம். அவ்வளோதான். ஏன்னா ஒரு நாள் முழுவதும் நம்ம வந்து இதை வந்து சாப்பிட போகிறோம். என்ன மாற்றம் நடக்கும்னா உங்களுடைய அணுக்களில், செல் அணுக்களில் இருக்கக்கூடிய மெட்டாபாலிசம் டாக்சின்ஸை வெளியேற்றுங்க. அந்த மெட்டாபாலிசம் கழிவுகளை நல்லா வெளியேற்றி விட்டுரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எலுமிச்சம்பழம் வந்து அசிட்டிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள நமக்கு அல்கலைனாக ஒர்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். லெமன் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அல்கலைனாக ஒர்க் பண்ணும். அதுபோல் தேன் இருக்குல்ல, பியூர் அல்கலைன். அப்போ முழுக்க அல்கலைன் நம்ம உடம்புக்குள்ளே சேரும். அல்கலைன் அதிகமாகப்படும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் வெளியேறும். நோயாளிகள் அனைவருக்கும் அசிட்டிக் பாடியாக தான் இருக்கும். அது அல்கலைன் பாடியாக மாற்றக்கூடிய வேலையை பண்ணும். ஸ்கின் லேயரில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் எல்லாம் வெளியேற்றும். உங்களுடைய ஸ்கின்னு சைனிங் ஆகும், உடல் பொலிவு பெறும். 7வது நாளாக இந்த எலுமிச்சம்பழ தேன் தண்ணியை எடுத்துங்க. இப்படி 7 நாளும் நம்ம தண்ணி குடிக்கிறத சத்தான நீராக மாற்றி குடிக்கப்படும் பொழுது நம்முடைய உடல் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை கடைபிடித்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.